வெல்கம் டு ஃபிசிக்ஸ் ஃப்ரீ டியூஷன் யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. அது இல்லாமல் நிறையா டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கையும் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணுறதுக்காக கலர் ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டிங்களா? ஓகே, வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 2 பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்குவோம். ஒன்று வந்துட்டு மீடியம், அதாவது ஊடகம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரு 2 சார்ஜஸ் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ இந்த சார்ஜஸ் எதுக்குள்ளே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே தண்ணி தான் மீடியம். ரெண்டாவது செகண்ட் டயக்ராம், ஏர் பலூனுக்குள்ளே 2 சார்ஜஸ் இருக்குது. இந்த சார்ஜஸ் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஸ்பேஸ் என்ன? ஏர். அப்போ இங்கே மீடியம் ஏர். தேர்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் பாக்ஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா, சப்போஸ் உள்ள ஏர் இருந்துச்சுன்னா கூட ஒரு வேக்யூம் பம்பை யூஸ் பண்ணி ஃபுல்லாக சக் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டில் எம்டியாக தான் இருக்கும், ஏர் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 2 சார்ஜஸை கொண்டு போய் ஃபிக்ஸடாக வைக்கிறீங்க. வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த சார்ஜஸை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சரௌண்டிங்ஸ் என்ன? எம்டி தான், எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது ஸ்பேஸ் வந்து எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும், அதுதான் ஃப்ரீ ஸ்பேஸ். தமிழில் வெற்றிடம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இடத்துல இருந்து ஒரு ராக்கெட்டில் நீங்கள் ஏறி ஒரு 50,000 கிலோமீட்டர் வெளியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன, நம்மளோட எர்த்தை சுற்றி அட்மாஸ்பியர் அங்கே இருக்குமா? இருக்காது. ஸோ அங்கே எதுவுமே இருக்காது. அதை தான் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லலாம், வேக்யூம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட், ஸ்கேலார் வெக்டார். ஜெனரலாக ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்கேலார், இன்னொன்று வெக்டார். ஸ்கேலார் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாஸ் டென்சிட்டி இதெல்லாம். இன்னொன்று வெக்டார். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெயிட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம். சரி, இப்போ இந்த ஸ்கேலரை ரெப்ரசன்ட் பண்ணுறது எழுதும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெக்டரை எழுதும்போது எப்படி எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த எஃப் போடுறீங்க, கூடவே இது மேலே இந்த ஏரோவை கட்டாயம் போடணும். ஸோ இதுதான் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ ஏரோ கம்பல்சரி. இந்த வெக்டாரில் ஒரு டைப் தான் யூனிட் வெக்டார். ஒரு வெக்டாருக்கு அதோட மேக்னிடியூட் 1 அப்படின்னா அந்த வெக்டாருக்கு பேர் யூனிட் வெக்டார். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு கேப் போட்டு காட்டணும். கேப், இதுதான் யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, இப்போ வாங்க நம்ம கூலும்ஸில் பார்க்கலாம். 1786 கூலும் வேக்யூம்குள்ளே 2 சார்ஜ் Q1 Q2 இது ரெண்டையும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இந்த ரெண்டுக்கு இடையில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷனை டெடியூஸ் பண்ணார். இப்போ இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு Q1ங்கிற சார்ஜ் வந்து Q2 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் தான் இது. இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால மேலே ஆரோ போடணும். இந்த ஃபோர்ஸ் எதோடது? 1லேருந்து 2 மேலே. ஃபோர்ஸ் பை 1 ஆன் 2. ஸோ இது கரெக்டாக இந்த இடத்துல இந்த நம்பர் போடணும். அண்ட் தென் ஈக்குவல் டு K, இது கான்ஸ்டன்ட். Q1 அண்ட் Q2. Q1ங்கிறது ஃபஸ்ட்டு சார்ஜோட வேல்யூ, Q2ங்கிறது செகண்ட் சார்ஜோட வேல்யூ, அண்ட் தென் டிவைடட் பை இங்கே ஆர். ஆருங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆர் கேப். இது ஏன் போடுறோன்னா, ஒரு வெக்டார் குவான்டிட்டி இந்த பக்கம் ஈக்குவேஷன், இந்த பக்கம் வெக்டார் குவான்டிட்டி போட்டதுனால இந்த பக்கம் கம்பல்சரி வெக்டார் குவான்டிட்டி போடணும். பட் இங்கே இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலார். இந்த Q, இந்த Q, இந்த R, இந்த டிஸ்டன்ஸ், இந்த R, இது எல்லாமே ஸ்கேலருங்கிறதுனால ஒரு வெக்டரால் ஃபினிஷ் பண்ணணும். அதனால் இந்த பக்கம் யூனிட் வெக்டாரை போட்டுட்டாங்க. ஆர் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். ஆர் கேப் இந்த இடத்த பாருங்கள் 1 2. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் ஆர் கேப். இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது
ஃப்ரம் 1 to 2 இந்த டிஸ்டன்ஸ் தான், இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் தான். சரி, இப்போ இங்கே கீழே பாருங்கள், கூலும்ஸ் லாவோட ஸ்கேலர் ஃபார்ம் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணலை. ஸோ எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்கே இந்த ஈக்குவல் சிம்பிளையும் ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் கேவையும் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ப்ரொபோஷ்னல் சிம்பிள். ஸோ அப்போது இது ரெண்டாக பிரித்து எழுதுனீங்கன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2, அடுத்து எஃப் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஏன்னா இந்த 1/n வரதுனால இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லணும். சரி, இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடலாம். ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சார்ஜோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது இல்லாமல் அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆரோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஸ்பெக்ட், இந்த Q1 சார்ஜ் Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு சார்ஜும் ஜாயின் பண்ணுற லைன் மேலேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த R12 கேப் இந்த யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். அடுத்து இதே மாதிரி Q2 வந்து Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அது எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும் ஃபோர்ஸு. அந்த யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் வெக்டார் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் இங்கே கீழே கடைசியில் பாருங்கள் மைனஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஆஸ்பெக்ட், ஸோ இது வந்து கூலும்ஸ் லாவோட ஸ்கேலர் ஃபார்ம். ஸோ இங்கே கே அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூவை ஃபைன் பண்ணலாம். ஸோ கே அப்படிங்கிறது என்னென்னா 1/4πε0. 4ங்கிறது நம்பர், இங்கே பை அப்படிங்கிறது என்னென்னா மேத்ஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், தெரியும்னு நினைக்கிறேன். 3.14 அதோட வேல்யூ. அண்ட் எப்சிலான் நாட், இங்கே இதுதான் கொஞ்சம் புதுசு. எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னென்னா வேக்கமோட பெர்மிட்டிவிட்டி. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா எப்சிலான் நாட் இல்லைனா எப்சிலான் 0. ஸோ இது வேக்கமுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. ஸோ இந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த கேங்கிற இந்த வேல்யூவை மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/4πε0 இந்த இடத்துல இருக்குமா, அப்போ இந்த கீழே இருக்கிற ε0யும் இந்த பக்கம் இருக்கிற எஃப்ங்கிறதையும் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ இந்த பக்கம் ε0 வந்துடும், இங்கே எஃப் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் யூனிட் போடுங்க, வந்துடும். இந்த கியூங்கிறது சார்ஜ், அதோட யூனிட் கூலும், இதோட சார்ஜ் கூலும். அப்போ கூலும் இன்ட்டு கூலும், கூலும் ஸ்கொயர். கீழே இந்த இடத்து 1/fன்னு இருந்திருக்குமா, அப்போ எஃபோட யூனிட் வந்து நியூட்டன். அது கீழேருந்து மேலே வந்ததுனால இங்கே நியூட்டன் பவர் -1. அடுத்து இந்த இடத்த ஆர் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ மேலே வந்துச்சுன்னா மீட்டர் பவர் -2. ஸோ இப்படி தான் இந்த யூனிட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணலாம். பாருங்கள், 1/4 இன்ட்டு அண்ட் தென் பைக்கு 3.14 அண்ட் தென் எப்சிலான் நாட்டுக்கு இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 × 10⁻9 அப்படின்னு வரும். ஸோ இது அந்த யூனிட், இந்த யூனிட் அப்படி இதில் இன்வர்ஸாக இருக்கும் பாருங்கள், இது அப்படி தலைகீழ அங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ, இதுவோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பெர்மிட்டிவிட்டின்னு சொன்னோம்ல, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த ரெண்டு சார்ஜ் எந்த மீடியத்தில் இருந்துச்சு, வேக்யூமில் இருந்துச்சு. சப்போஸ் வேக்யூம் இல்லாமல் சம் அதர் மீடியம், இப்போ வாட்டருக்குள்ளேயோ இல்லை ஏர்லேயோ இருந்துச்சுன்னா அங்கே மீடியம், ஏர், வாட்டர் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி தான் அந்த பெர்மிட்டிவிட்டி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள். பெர்மிட் என்னத்தை பெர்மிட் பண்ணணும்னா, அந்த ரெண்டு சார்ஜ் கடையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் அந்த மீடியம் அலோவ் பண்ணுது. ஸோ அந்த நேச்சர் தான் பெர்மிட்டிவிட்டி. இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பனானா இருக்குது, கீழே ஒரு ஸ்டோன் இருக்குது, இங்கே ஒரு நீடில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு வச்சுக்கலாம், இதுதான் மீடியம்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த நீடில் எடுத்து வாழைப்பழத்துக்குள்ளே குத்துனீங்கன்னா ஈஸியாக போகும். அப்போ என்ன மீனிங், இந்த பனானா வந்து இந்த நீடில் ஈஸியாக பெர்மிட் பண்ணுது உள்ளே வர்றதுக்கு. அதுவே
இந்த நீடில் எடுத்து கல்லில் குத்துனீங்கன்னா கல்லுக்குள்ளே போகாது. அப்போ என்னது, இந்த கல் வந்து இந்த ஊசியை உள்ளே பெர்மிட் பண்ணலை. இந்த மாதிரி தான் அந்த மீடியம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ளே அலோவ் பண்ணுறது, மீடியத்துக்கு மீடியம் மாறும். ஸோ அப்போ பெர்மிட்டிவிட்டிங்கிறது மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் வந்து ஸ்கேலர் ஃபார்ம், கூலும்ப்ஸ் லாவோட ஸ்கேலர் ஃபார்ம். இதில் இந்த Q1 Q2 இந்த ஆர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சார்ஜோட சார்ஜ் வேல்யூ வந்து 1 கூலும், செகண்ட் சார்ஜும் 1 கூலும், ரெண்டுக்கு கேப்பில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இப்படி எடுத்துட்டா இந்த ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து K ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். இது நம்ம இப்போ தான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 9 × 10⁹. ஸோ இந்த வேல்யூ இதுக்கு போட்டுக்கலாம். அண்ட் தென் Q1 ஃபஸ்ட்டு சார்ஜோட சார்ஜ் வேல்யூ 1 கூலும், அதனால் 1 அப்படின்னு இந்த இடத்த போட்டுக்கலாம். அடுத்து Q2 இது செகண்ட் சார்ஜோட சார்ஜ் வேல்யூ 1 கூலும், ஸோ இதுக்கும் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். கீழே R ஸ்கொயர் டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 மீட்டர் 1, இதுவும் 1 போட்டு 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ அதை தான் கீழெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண இதெல்லாம் போயிடும். அப்போது 9 × 10⁹ நியூட்டன் வருது. ஸோ இந்த மாதிரி 1 கூலும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சா எவ்வளோ ஃபோர்ஸ் இடையில இருக்குது, 9 × 10⁹. இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபோர்ஸ், ஹியூஜ் குவான்டிட்டி. இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் டன் வெயிட் இருக்கிற ஒரு பாறை எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமோ அவ்வளோ ஃபோர்ஸ். ஸோ ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். சரி, இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் எதனால் வந்துச்சுன்னா, இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது பாருங்கள், 1 கூலும் 1 கூலும். நான் போன வீடியோவிலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 1 கூலும் அப்படிங்கிறது சார்ஜோட ஒரு பெரிய வேல்யூ. நம்ம இந்த மாதிரி 1 கூலுங்கிற பெரிய வேல்யூவெலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூ தான். மைக்ரோ கூலும், இங்கே பாருங்கள், இது மைக்ரோ கூலும், நேனோ கூலும். ஸோ இந்த மாதிரி சின்ன வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ கூலும் நேனோ கூலும்லாம். சரி, இந்த மைக்ரோ அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிஃபிக்ஸ். இந்த மைக்ரோவோட வேல்யூ 10⁻⁻6, இங்கே பாருங்கள் ரொம்ப சின்ன வேல்யூ. அதுக்கப்புறம் நேனோனா ஸ்மால் என் போடணும். இதோட வேல்யூ 10⁻⁻9, இதை விட இது ரொம்ப சின்னது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் யூனிட்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சார்ஜஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மாற்றாமல் மீடியத்தை மட்டும் மாற்றணும்னா ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்யூமில் இருக்கும்போது ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு மீடியத்தில் இருக்கும்போது ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது வேக்யூமோட பெர்மிட்டிவிட்டி, இது மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி, இது ரெண்டு மட்டும்தான் மாறி இருக்கும். சரி, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வேக்யூமோட பெர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட், இது எந்த மீடியமோ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி, இதை விட இது கொஞ்சம் பெரிய வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ எப்சிலான்ங்கிறது எப்சிலானை விட கிரேட்டர் வேல்யூ. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால, இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ குறைஞ்சிடும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனுங்கிறதுனால. ஸோ வேக்யூமில் இருக்கிறத விட மீடியத்துக்குள்ளே இருக்கும்போது ஃபோர்ஸ் குறையுது. ஓகேங்களா? ஸோ அது எந்த மீடியமோ அந்த மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் குறையும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எப்சிலான் ஆர், இந்த ஆர் மீன்ஸ் ரிலேட்டிவ், விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை வேக்யூமோட பெர்மிட்டிவிட்டி, இது கான்ஸ்டன்ட். இது எந்த மீடியமோ அந்த மீடியத்தோட வேல்யூ. சரி, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்யூமுக்கு ஒன்று தான். ஏன்னா வேக்யூமுக்கு மேலே எப்சிலான் நாட் கீழே எப்சிலான் நாட் போட்டிங்கன்னா ஒன்று தான் வரும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மேலே கீழே ஆல்மோஸ்ட் சேம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 தான் வரும். அப்ராக்சிமேட்லி 1, இது ஒன்றுனே எடுத்துக்கலாம். ஏருக்கு 1. ஸோ ஏருக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1. மற்ற மீடியம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். மைக்காவுக்கு 2.5லேருந்து 7க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வரும். அண்ட் தென் கான்கிரீட் வால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மற்ற மீடியத்துக்கெல்லாம் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஆஸ்பெக்ட்டு, கூலும் ஃபோர்ஸ்க்கும் நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன கொஷின் தான். ஓகே, ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் பார்த்துருவோம். இந்த கூலும் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அந்த 2 அங்கே பாருங்க, 2 ஆப்ஜெக்ட் கூட நான் பெருசாக எடுத்திருக்கேன். 2 பிளானட்டுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
ஓகே. இப்போ இது அதுக்கான கூலும் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இங்கேயும் ஃபோர்ஸ், இங்கேயும் ஃபோர்ஸ். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டு, இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட். இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இங்கே 2 சார்ஜஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த 2 மாஸஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இதோட மாஸ் ரெண்டையும் மாஸஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே 2 டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இங்கேயும் இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் பார்க்கலாம். இந்த கூலும் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அன்லைக் சார்ஜஸ் எடுத்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். லைக் சார்ஜஸ் எடுத்திங்கன்னா ரிப்பல்சிவாக இருக்கும். ஆனால் நியூட்டன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்வேஸ் அட்ராக்டிவ். எந்த 2 ஆப்ஜெக்ட் இடையில எடுத்துட்டிங்கனாலும் சரி அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். கூலும் ஃபோர்ஸில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ இது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வரக்கூடிய கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ இது. இந்த 2 வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது பவர் 10⁻+9, இது 10⁻−11. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப சின்னது, இந்த வேல்யூ ரொம்ப பெருசு. ஸோ ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ பெரிய வேல்யூ. இதில் ஆனால் அப்படி இல்லை. ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கூலும் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் டிபெண்டன்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மீடியம் இண்டிபெண்டன்ட். ஸோ இது மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது. இப்போ இங்கே இது வாட்டர் மீடியம், இது ஏர் மீடியம். இங்கே இருக்கிற ஃபோர்ஸை விட இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரீசன் என்னென்னா பெர்மிட்டிவிட்டி. இங்கே இப்போ எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் மீடியத்தில் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸு தான் ஏர் மீடியத்துலேயும் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கும். ஸோ அப்போது இங்கே மீடியத்தை மாற்றினீங்கன்னா ஃபோர்ஸ் வேல்யூ மாறாது. அதனால் இது மீடியம் இண்டிபெண்ட்டு, இது மீடியம் டிபெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து மீடியம் டிபெண்ட்டுன்னு சொன்னோம்ல, ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக புக்லேயே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் NaCl எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சோண்டு எடுத்து ஏர் மீடியத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் கையில் பிடிங்க. கரையுதா? கரையாது. அதுவே கொஞ்சோண்டு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த சால்ட் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். இப்போ வாட்டர் மீடியத்துக்குள்ளே ஏன் கரையுதுன்னா அங்கே வாட்டர் மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ 80. ஸோ இது ரொம்ப அதிகம். அதனால் NaCl, NAவுக்கும் Clக்கு இடையில் இருக்கிற கூலும் ஃபோர்ஸ் குறைஞ்சி இது அப்படியே தண்ணியில் கரையுது. அதனால தான் வாட்டர் வந்து குட் சால்வெண்ட். நெக்ஸ்ட்டு 7th ஆஸ்பெக்ட். இது வரைக்கும் Q1 சார்ஜ் Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தானே பார்த்தோம். இப்போது Q2 சார்ஜ் Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை பார்க்கலாம். ஸோ இதான் எக்ஸ்பிரஷன். ஃபோர்ஸ் ஃப்ரம் 2 to 1. இங்கே யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார் ஃப்ரம் 2 to 1. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 ஃபோர்ஸும் அட் அ டைமில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம். இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும். இந்த 2 ஃபோர்ஸ் அட் அ டைமில் போடும்போது பாருங்கள், இந்த யூனிட் வெக்டார் ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட், டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் இருக்கும். அதனால் ஒன்றுக்கு இன்னொன்று மைனஸ்னு போட்டு ஈக்குவல்னு போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மைனஸை முன்னால் எடுத்துகிட்டு வாங்க. முன்னால் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம், F21 வெக்டார். ஸோ அப்போது கடைசியாக பாருங்கள், இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்குது. இந்த மைனஸ் வந்து ரெண்டும் ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டயக்ராமில் கூட பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான், அதுதான் இது. சரி, இது வந்து நியூட்டன்ஸ் 3rd லாவை ஒபே பண்ணுது. நமக்கு தெரியும் தானே நியூட்டன்ஸ் 3rd லா. எவ்வரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது ஆக்ஷன் சொன்னீங்கன்னா இது ரியாக்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆஸ்பெக்ட். கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம இது வரைக்கும் பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொன்னோம்ல, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது ஐடியல் கான்செப்ட், ரியலாக கிடையாது. ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் அதுக்கு வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட் இந்த மாதிரி எந்த டைமென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் பாயிண்ட் சார்ஜஸ். சரி, அப்புறம் எப்படி சார் இது செய்கிறது அப்படின்னா, இப்போ இங்கே இந்த 2 சார்ஜ் இருக்குது பாருங்கள், இதோட சைஸ், இந்த சார்ஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 2 கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சார்ஜஸை நம்ம பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணலாம்.
ஓகேவா? ஆக்சுவலாக கூலும் வந்து என்ன பண்ணுனார்னா 2 சார்ஜ்டு ஸ்பியர் தான் எடுத்துக்கிட்டார். எடுத்து டார்ஷனல் பேலன்ஸில் வச்சு தான் இந்த கூலும் ஃபோர்ஸ்க்குரிய எக்ஸ்பிரஷனை டிடியூஸ் பண்ணியிருப்பார். நல்லா பார்த்துங்க, டிடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ ஃபைனலாக சம்மரி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த எக்ஸ்பிரஷன் தாங்க மெயின். ஸோ இதுதான் வெக்டர் ஃபார்ம். இங்கே பாருங்கள், இந்த வெக்டர் ஃபார்மில் கூட பாருங்கள், இந்த 1 2லாம் போட்டு காட்டல, சும்மா காமனாக போட்டிருக்காங்க. இது யூனிட் வெக்டார். நெக்ஸ்ட் நீட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2 பாயிண்ட் சார்ஜஸ் 1 microcoulomb 5 microcoulomb are separated by a certain distance. What will be ratio of forces acting on these two? ரொம்ப ஈஸியான கொஷின். நம்ம கூலும் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணணும்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ரெண்டாவது சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோர்ஸ் ரேஷியோ போட்டிங்கன்னா 1:1 தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், 2 சார்ஜஸ் ஈச் ஆஃப் 1 coulomb are at a distance 1 kilometer apart. The force between them is, ஒன்றும் இல்லை, 2 சார்ஜ் 1 கூலும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா 2 கடையில் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச அந்த கூலும் ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஸோ இதில் இந்த கே வேல்யூ 9 × 10⁹ தெரியும். Q1க்கு 1 போட்டுக்கோங்க, Q2க்கு 1 போட்டுக்கோங்க, ஏன்னா 1 கூலும் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2 கடையில் 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம 1000 மீட்டர். அப்படி இல்லைனா நம்ம இதை 10⁻³ மீட்டர்னு போடலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த ஆர்க்கு பதிலாக 1000 போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கீழே 10⁻6. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 × 10⁻³ நியூட்டன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் 3 microcoulomb and 8 microcoulomb repel each other with a force of 40 Newton. If charge of -5 microcoulomb is added to each of them, then the force between them will become. ஃபஸ்ட்டு +3 and +8 microcoulomb சார்ஜஸ் இருக்குது. அது 2 கடையில் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 40 நியூட்டன் இருக்கான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, -5 microcoulomb சார்ஜஸை ரெண்டுக்கும் இதுக்கும் சப்ளை பண்ணுறாங்க, இதுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப இந்த ஃபோர்ஸ் இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 கடையில் இந்த kr² இல்லாமல் கூட ஈக்குவேஷன் எழுதலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் எலாபரேட்டாகவே போட்டிருக்கேன். சரி, இந்த Q1க்கு இந்த +3 microcoulomb. ஸோ 3 மைக்ரோனால 10⁻⁻6 அண்ட் தென் இந்த 8 × மைக்ரோங்கிறனால 10⁻⁻6 / r² அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த +3 microcoulomb-க்கு -5 microcoulomb சப்ளை பண்ணுறாங்களா? ஸோ அப்படி சப்ளை பண்ணால் நெட் சார்ஜ் என்ன ஆகும்னா +3 -5 நெட் சார்ஜ் வந்து -2ஆக இப்போ மாறிடும் ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு. செகண்டுக்கும் அதே மாதிரி -5 microcoulomb சப்ளை பண்ணோன்னா ஸோ இதில் நெட் சார்ஜ் +3 microcoulomb-ஆக மாறிடும். இப்போ இந்த 2 கடையில் ஃபோர்ஸ் அப்படின்னா ஸோ இந்த -2, இந்த மைனஸ் பாருங்கள் முன்னால் போட்டுக்கிட்டேன், 2 microcoulomb, இது 3 microcoulomb. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிங்கன்னா எஃப் இனிஷியல் / எஃப் ஃபைனல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 2 ஈக்குவேஷனில் இந்த kr² ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது / இது போட்டுட்டு இந்த -6 எல்லாம் கேன்சல் பண்ணி ஃபைனலாக -4. இப்போது இந்த -4யும் எஃப் ஃபைனல் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எஃப் இனிஷியலுக்கு தான் நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்களா 40 நியூட்டன். ஸோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 40 / 4 -10. ஸோ இதுதான் ஃபைனல் வேல்யூ. ஸோ அந்த லாஸ்ட்டாக ஒரு நீட் கொஷின் பார்க்கலாம். 2 சார்ஜஸ் ஆஃப் 40 microcoulomb and -20 microcoulomb are placed at a certain distance apart. They are touched and kept at the same distance. The ratio of the initial to the final force between them is. இப்போ என்னென்னா 2 சார்ஜஸை ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. 2 கடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டையும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணிவிட்டு திரும்பவும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும், ரெண்டுக்கு ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ்லாம் ஷேரிங் நடக்கும். ஷேரிங் நடந்து நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 40 - 20 20. இந்த ரெண்டுக்கு சேர்த்து டோட்டலாக 20 இருக்கும்.
அதுக்கப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா சிமெட்ரிங்கிறதுனால அந்த 20 வந்து இதுக்கு 10 இதுக்கு 10 அப்படி தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்கும் இதுக்கு 10 இதுக்கு 10 தான் சார்ஜஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டு கடையில் ஃபோர்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபோர்ஸு, ஃபைனலாக ஃபோர்ஸு. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ போடுறீங்கன்னா இந்த ரேஷியோ போட்டுட்டு ரெண்டுக்கும் பாரு, இனிஷியலாக 40 × 20, இப்போ ஃபைனலாக 10 10. ஸோ இது ரெண்டையும் போட்டிங்கன்னா இங்கே மேலே 8 கீழே 1. ஸோ அப்போ ரேஷியோ 8:1 இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ.